சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். என்னதான் சேது தமிழ் செல்விய தப்பா நினச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாலும் தமிழ் செல்வியோட ஞாபகமாவே இருக்காரு. அவரால் தமிழ் செல்வியை மறக்கவும் முடியல, மன்னிச்சு ஏத்துக்கவும் முடியாத நிலைமையில இருக்க சேது தமிழ் செல்வியை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு. இங்க தமிழ் செல்வியோட அப்பா தனக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும், தான் பொண்ணும் அவள் வயிற்றுல இருக்க பிள்ளையும் கண்டிப்பாக அங்கே சேது கூட ஒன்றா வாழணுமே தவிர்த்து என் வீட்டில் வந்து இருக்கவே கூடாதுன்றதுக்காக என்ன ஆனாலும் சரி எனக்கு ஒரு நீதி நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இப்படி தான் என்னை வருத்திப்பேன், யார் சொன்னாலும் நான் கேட்க போகிறதே இல்லை, என் பொண்ணு அழுகிறத பார்த்து என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வியோட அப்பா செய்கிற செயலெல்லாம் பார்த்து இங்கே தமிழ்ச்செல்வியோட அம்மா ரொம்பவே அழுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் தலைவர்கிட்ட போயிட்டு, பார்த்தீங்களா சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கைக்காக என் வீட்டுக்காரர் படுற பாட பார்த்துட்டு தானே இருக்கீங்க, நீங்கள் தான் ஐயா ஏதாவது செய்யணும் அப்படின்னு ரொம்ப அழுகிறாங்க. இதை பார்த்து வேற வழியே இல்லாமல் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி எப்படியாவது பஞ்சாயத்தை கூட்டணும், பாவம் இந்த தமிழ்ச்செல்வியும் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகி இப்போ வயிற்றுல குழந்தையோட தான் அப்பா வீட்டில் போய் இருக்கிறதுலாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு நினச்ச தலைவர் இந்த விஷயமா மறுபடியும் பேசுறதுக்காக ராஜாங்கத்தை பார்க்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜாங்கம் வீட்டில் உள்ள மற்ற எல்லாருமே தமிழ் செல்வி மறுபடியும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, எப்படியும் கண்டிப்பாக பஞ்சாயத்தை கூட்டுவாங்க, இதில் மாமா தமிழ்ச்செல்விக்கு சாதகமாக முடிவை சொல்லிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருக்காங்க. அதனால் எப்போ பார்த்தாலும் ராஜாங்கத்தை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே ஈஸ்வரி சேதுவோட அப்பா கிட்ட, பார்த்தீங்களாண்ணா உங்கள் பையன் சேதுவோட நிலைமையை, அவன் ஆசைப்பட்ட பொண்ணு தான் வேணும்னு விரும்பி அந்த தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அந்த தமிழ் செல்வி குடும்பத்தால் நாம் இப்போ அவமானப்பட்டு போய் நிற்கிறோம். அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமே இல்லாத அந்த தமிழ் செல்வி குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுத்தா இப்படி ஏதாவது வரும்னு முன்னமே சொன்னேன். யார் என் பேச்சை கேட்டா? இப்போ பாருங்கள், சேது மன வருத்தத்தில் இருக்கான். நீங்கள் என்னடானா அந்த தமிழ் செல்வி செஞ்ச தப்பாலையும் அவங்க அப்பா இப்போ செய்கிற செயலாலையும் வெளியில் தலை காட்ட முடியாமல் அவமானப்பட்டு இங்கே இருக்கீங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? இப்போ நீங்கள் எடுக்க போகிற முடிவு தான் நம்ம குடும்பத்துக்கும் சேதுவோட வாழ்க்கைக்கும் பெரிய முடிவாக இருக்கணும். அதனால் ஒரேடியாக அந்த தமிழ் செல்வியே வேண்டான்னு அங்கே பஞ்சாயத்தில் யார் கேட்டாலும் உங்களோட முடிவில் நீங்கள் உறுதியாக இருக்கணும் அண்ணே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி இங்கே எப்போ பார்த்தாலும் ராஜாங்கத்தை ரொம்பவே ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க தாமரைக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே சேது மாமா இப்படியே தனிமையில் இருந்தால் போகிற போக்கில் என்னையே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, மறுபடியும் அந்த தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வர வாய்ப்பும் இருக்காது, நான் நினச்ச மாதிரியே சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பஞ்சாயத்து தலைவர் மறுபடியும் ராஜாங்கத்தை பார்க்க வீட்டுக்கே வந்துடுறாரு. இங்கே தலைவர் வரதை பார்த்து உடனே ராஜாங்கம், என்ன சித்தப்பா மறுபடியும் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவரும், எல்லாம் உன் குடும்ப விஷயமா பேச தான் வந்திருக்கேன், ஏற்கனவே சொன்னேன் உன் வீட்டு மருமக இப்படி வெளியில் போய் கஷ்டப்படுறதெல்லாம் தப்பு, நீ ஒரு சரியான முடிவெடுன்னு, நீ என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற. அங்கே தமிழ்ச்செல்வியோட அப்பா நீ ஒரு முடிவெடுத்தா மட்டுமே தனக்கு வருத்திக்கிறத நிப்பாட்டுவேன்னு அவன் வேற சொல்லிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனோட உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? நீ முதல்ல பஞ்சாயத்தில் வந்து உன்னோட முடிவை நீ சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்செல்வியோட அப்பா அவனோட கோரிக்கையை வைக்கிறதா இருக்கான், நீ கண்டிப்பாக பஞ்சாயத்துக்கு வரணும். என்னதான் தமிழ்செல்வி பண்ணது பெரிய தப்பாகவே இருந்தாலும், அவளால் உனக்கு அவமானமே வந்திருந்தாலும், வாயும் வயிறுமா இருக்க பிள்ளைய இப்படி அளவிட்டு பார்க்குறதுலாம் நல்லதில்லை ராஜாங்கம். உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, நான் உனக்கு சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை, ஆனாலும் சரியான முடிவை நீ எடுத்தே ஆகணும். உன்னால் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே மன வருத்தத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீயே வந்து உன்னால் அந்த தமிழ் செல்விக்கு ஒரு நல்ல முடிவை நீ சொன்னால் மட்டும்தான் அங்கே தமிழ்ச்செல்வியோட அப்பாவும் அவனை வருத்திக்கிறத விட்டுட்டு நல்லபடியாக அவனோட வேலையை பார்ப்பான். இல்லைனா இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். ஏற்கனவே உனக்கு வேற எலெக்ஷன் பக்கத்தில் இருக்குது, நீ இப்படி உன்னுடைய முடிவை சொல்லாமல் இழுத்துக்கிட்டே போய் உன் குடும்ப மானத்துக்காக நீ பாட்டுக்கு இப்படி இருந்தனா எதுவுமே சரிப்பட்டு வராது. ஏன்னா இருக்கிற எல்லாரும் இப்போ உனக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னால் ஒரு பொண்ணு கண்ணீர் விடுதுன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது உனக்கே எதிராக வந்து நிற்கும். அதனால் நீ பார்த்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ராஜாங்கத்துக்கு ஒன்றுமே புரியல. அந்த தமிழ் செல்வியால் நான் ஜெயிலில் அவமானப்பட்டு நின்னேன், அதையும் தாண்டி அவளே என் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா, நான் எப்படி அவளை மருமகளாக ஏற்றுக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ் செல்வி கண்டிப்பாக சேதுவுக்கும் ஒரு நல்ல மனைவியாக இருக்கவே முடியாது. அதனால தான் அவளை வீட்டை விட்டே வெளியில் அனுப்புனேன். அப்படி இருக்கும்போது மறுபடியும் நான் என்ன முடிவை சொல்கிறது? என்னதான் இருந்தாலும் பெரியவங்க எல்லாரும் வீடு தேடி வந்து சொன்னதால் நான் கண்டிப்பாக பஞ்சாயத்துக்கு வரேன். என்ன ஏதுன்னு தமிழ் செல்வியோட அப்பா கிட்ட நானே வந்து பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்த தலைவர்கிட்ட பேசி அனுப்பிடுறாரு ராஜாங்கம். இப்படி ராஜாங்கம் பேசுனதெல்லாம் கேட்டு ஒரு பக்கம் ஈஸ்வரிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. தமிழ் செல்வி அழுகிறத வச்சும் அவங்க அப்பா செய்கிற செயலாலையும்
ராஜாங்கம் அண்ணன் மனசு மாறிடக்கூடாதே, மறுபடியும் பஞ்சாயத்தில் போய் சரி போனா போகுது அப்படின்னு அந்த தமிழ்ச்செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடக்கூடாதே, என்ன பண்ணுறது, இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தது எல்லாமே வீணாக போச்சே. இங்கே தலைவர் வந்து பேசின பேச்சால் பஞ்சாயத்து பக்கமே போகக்கூடாதுன்னு இருந்த அண்ணன் நான் பஞ்சாயத்துக்கு வரேன், நான் நல்ல முடிவை சொல்கிறேன்னு வர சொல்லி அனுப்பிட்டாரே, பஞ்சாயத்தில் போய் என்ன முடிவை சொல்ல போகிறாருன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி தாமரை மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி, தாமரையோட அம்மானு எல்லாருமே ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. இங்கே கருப்பும் சேதுவும் பேசிகிட்டு இருக்கும்போது கருப்பு, டேய் சேது, உன்னால் மட்டும் என்ன தமிழ்செல்வியை மறக்கவா முடியும்? பேசாமல் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தமிழ்செல்வியை உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டா இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வராது, அவங்க அப்பாவும் தன்னை வருத்திக்க மாட்டார்ல, நீ ஏன் உங்கள் அப்பா கிட்ட இந்த விஷயமா பேசக்கூடாது அப்படின்னு கருப்பு சேதுக்கிட்ட சொல்ல, உடனே சேது கண்கலங்கிக்கிட்டே, வேண்டவே வேண்டாம், அந்த தமிழ்செல்வியை நான் இனி நினைக்க போகிறதே இல்லை, அவளால் எங்கள் அப்பா பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு, இதை விட வேற என்ன அவமானம் எங்களுக்கு தேவை இருக்குது, அதனால் நான் அவளை நினச்சது என்னவோ உண்மைதான், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் நான் ஆசையோடு வாழணும்னு நினச்சது எல்லாமே உண்மைதான். ஆனால் இப்போ அவள் என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவளை மனைவியாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது, அவளை நான் மறந்துட்டேன், அவள் இனி என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ்செல்வி மேலே தான் தப்பு இருக்குன்னு நினச்ச சேது இனி தமிழ்செல்வியை என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கவே மாட்டேன், எங்கள் அப்பாவே சொன்னாலும் என் முடிவில் இது எந்த விதமான மாற்றமும் வரவே வராது அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே கருப்புக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு சேது. இங்கே ராஜாங்கம் தலைவர் என்னவோ நம்மக்கிட்ட வந்து பேசிட்டு போயிட்டாரு, ஆனால் அந்த தமிழ்செல்விக்காக நாம் என்ன முடிவெடுக்க முடியும்? அதான் தமிழ்செல்வி இந்த வீட்டோட மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு வெளியில் அனுப்பியாச்சே, மறுபடியும் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா எனக்கு என்ன மரியாதை இருக்கும், என்ன முடிவெடுக்கலான்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் பஞ்சாயத்து கூடுறதுனால ராஜாங்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது சேது அங்கே போய் அவங்களோட அப்பா கிட்ட தான் மனசில் இருக்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வேண்டாம்ப்பா, நீங்கள் எதுக்கு அங்கே போகணும், இப்போ இனிமேல் முடிவெடுக்க என்னப்பா இருக்குது, அதான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் தமிழ்செல்வின்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு அவளை தான் ஒரேடியாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டோமே, இன்னும் நம்ம முடிவெடுக்கிறதுக்கு என்னப்பா இருக்குது, நீங்கள் என்னதான் நல்ல முடிவெடுத்தாலும் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு அந்த தமிழ்செல்வி வேண்டவே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்ல, நீ கொஞ்சம் பொறுமையாக இரு சேது, அதான் பஞ்சாயத்துக்கு போகிறோம்ல, அங்கே போய் என்ன ஏதுன்னு பேசி நானே ஒரு முடிவெடுக்கிறேன், இதில் யாரும் தயவு செஞ்சு தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜாங்கம். இதை பார்த்த வீட்டில் உள்ள மற்ற எல்லாருமே, அண்ணன் என்ன இப்படி பேசிட்டு போகிறாரு, ஒரு முடிவாக சொல்ல மாட்டேங்கிறாரே, தமிழ்செல்வி இந்த வீட்டுக்கு வேண்டான்னு ஏதோ தமிழ்செல்விக்கு சாதகமாகவே முடிவை சொல்ல போகிற மாதிரி என் முடிவில் யாரும் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாமரை, மாமா இப்படி சொல்லிட்டு போகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது, மறுபடியும் அந்த தமிழ்செல்வி வீட்டுக்கு வந்துருவாளுமா அப்படின்னு அவங்க அம்மாகிட்ட கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி, அவள் வரவே மாட்டா, ஏன்னா சேது தமிழ்செல்வி மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்கான், அப்படியே உன் மூத்த மாமா தமிழ்செல்வியை மன்னிச்சு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாலும் சேதுவும் தமிழ்செல்வியும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ போகிறதே இல்லை, அப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறதே இல்லை, நீ எதுக்கும் கவலைப்படாத, சேது உனக்கு மட்டும்தான், நீயும் சேது கூட தான் சந்தோஷமாக வாழ போகிற, அந்த சந்தோஷத்துலேயே இரு அப்படின்னு தாமரையோட அம்மா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பஞ்சாயத்து கூடியிருக்க இடத்துக்கு ராஜாங்கம் போக இங்கே தமிழ்செல்வியோட அப்பாவை பார்த்து ராஜாங்கம் ரொம்பவே கடுப்பாகிறாரு. குடும்ப மானத்தையே வாங்கினது மட்டும் இல்லாமல் இப்படி பஞ்சாயத்தை கூட்டி வச்சு என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக இருக்கும்போது இங்கே பஞ்சாயத்து தலைவர் தமிழ்செல்வியோட அப்பா கிட்ட, ஏன்பா அதான் உங்கள் சம்மந்தி வந்துட்டார்ல, நீ என்ன பேசணுமோ அதை பேசுப்பா, பெரிய வீட்டுக்காரங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு தானே இப்படி ஒரு செயலெல்லாம் செஞ்சிட்ருக்க, வாயை திறந்து என்ன ஏதுன்னு பேசு அப்படின்னு சொல்லவும் தமிழ்செல்வியோட அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் மறுபடியும் என் பொண்ணை உங்கள் வீட்டு மருமகளாக கூட்டிகிட்டு போகணும், ஏன்னா என் பொண்ணு இப்போ வாயும் வயிறுமா இருக்கா, அவள் என் வீட்டில் அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்க முடியாது, நாங்கள் தப்பு செஞ்சது என்னவோ உண்மையாகவே இருந்தாலும் என் பொண்ணை மன்னிச்சு நீங்கள் ஏற்றுக்கக்கூடாதா, இப்போ அவள் உங்கள் வீட்டோட வாரிசை சுமந்துட்டுருக்காளே, எப்படி அவளை எங்கள் வீட்டில் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்செல்வியோட அப்பா தான் பக்கம் இருக்கிற நியாயம் எல்லாத்தையுமே இங்கே ராஜாங்கம் முன்னாடி பேசிகிட்டு இருக்க ராஜாங்கத்துக்கு ரொம்பவே கோவம் வருது. இவங்க வீட்டிலலாம் பொண்ணெடுத்ததுக்கு நான் இந்த சேதுவை தான் சொல்லணும், அவன் விருப்பப்பட்டானேன்னு நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன், ஆனால் இவங்களால இப்போ பதில் பேச முடியாமல் நான் தலை குனிஞ்சு நிற்கிறேனே, தமிழ்செல்வியை வேண்டான்னு சொல்ல முடியாது, ஏன்னா என் வீட்டு வாரிசு அவள் சுமந்துட்டுருக்கா, மற்றபடி அவள் வேணும்னு சொல்லி மருமகளாக ஏற்றுக்கவும் முடியலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சமயம் இங்கே ராஜாங்கத்துக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அங்கே போலீஸ் ராஜாங்கத்துக்கு கால் பண்ணி, ஐயா நீங்கள் இப்போ பஞ்சாயத்தில் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஏதோ ஒரு பெரிய முடிவை நீங்கள் சொல்ல போகிறதா இங்கே எல்லாருமே பேசிக்கிறாங்க, நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இந்த முக்கியமான விஷயத்த கொஞ்சம் கேளுங்கய்யா அப்படின்னு சொல்லி பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் தெரியாமல் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஒருத்தர் கால் பண்ணி ராஜாங்கத்துக்கிட்ட நடந்த ஒவ்வொரு உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே ஏதோ உங்கள் மருமக தான் அங்கே ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னதாக நினச்சிக்கிட்டு உங்கள் மருமகளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டீங்க, ஆனால்
ஆனா உண்மையான இந்த பிரச்சனைக்கு காரணமா யாரு தப்பு செஞ்சாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதை சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் உங்களுடைய தீர்ப்பையோ இல்ல முடிவையோ நீங்க ஒத்தி வைங்க. நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுங்கய்யா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே சேது தம்பி இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு எங்க கிட்ட ஏற்கனவே வந்து சொன்னாரு. நாங்களும் அதன் பிரகாரம் ஒவ்வொரு விஷயத்தையுமே நாங்க கரெக்டா கலெக்ட் பண்ணிக்கிட்டே வந்ததுல இந்த ஆறுமுகத்தோட ஃபோன்ல இருந்து தான் எங்களுக்கு காலே வந்திருக்கு. ஆறுமுகத்தை நாங்க பிடிச்சி விசாரிச்சதுல எங்க மேல உள்ள பயத்துல அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் உங்க வீட்டில் இருக்க தாமரை தான். ஆறுமுகத்தோட ஃபோனை வாங்கி யாருக்குமே தெரியாம சேது தமிழ் செல்வியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணது வேற யாரும் இல்லை, உங்க வீட்டில் உள்ள தாமரை தான் அப்படின்ற உண்மையை போலீஸ் இங்க பஞ்சாயத்துல இருக்க ராஜாங்கத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட ராஜாங்கம் ரொம்ப கோவமா, என்ன சொல்றீங்க? ஏற்கனவே தமிழ் செல்வி மேலதான் தப்பு இருக்கு. கல்யாணத்தை நிப்பாட்ட தமிழ் செல்வி தான் ஃபோன் பண்ணான்னு சொல்ல போய் தானே அவளை வீட்டை விட்டே வெளியில அனுப்பணும். இப்போ என்னவோ நீங்க மாத்தி மாத்தி சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம என் வீட்டில் இருக்க தாமரை தான் தப்பு பண்ணான்னு தேவையில்லாம எதுக்கு அவளையும் இழுக்கிறீங்க இந்த பிரச்சனைக்குள்ள அப்படின்னு சொல்லி முதல்ல கோவப்படுறாரு. இங்க ராஜாங்கம் இந்த விஷயத்த நம்பாததால போலீஸ்க்கு வேற வழியே இல்லை, நாங்களே பஞ்சாயத்துக்கு வரோம், உண்மையை உங்க கண்ணு முன்னாடியே நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்க ஆறுமுகத்தை கூட்டிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா ஆதாரத்தையுமே இங்கே பஞ்சாயத்துக்கு எடுத்துகிட்டு வராங்க. பஞ்சாயத்தில் எல்லாரும் முன்னாடியும் அங்கே வந்த போலீஸ் ஒவ்வொரு உண்மையாக நிரூபிக்கிறாங்க. இங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆறுமுகமும், ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா, ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி நான் உங்கள் வீட்டில் இருக்க அந்த தாமரை சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். அது மட்டும் இல்லையா, ஏன் ஃபோனில் இருந்து தான் அவங்க ஃபோன் பண்ணாங்க. பாவம் தங்கச்சி தமிழ் செல்வி மேலே எந்த தப்புமே இல்லை, அவங்கள மன்னிச்சு நீங்கள் ஏற்றுக்கோங்கய்யா. தப்பே செய்யாத தமிழ் செல்வி எதுக்கு தான் வீட்டை விட்டு வெளியில் வரணும், சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழணும், இதுதாயா எங்கள் ஆசை. இந்த உண்மையை நான் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்றதுக்காக இங்கே தாமரை எனக்கு அடிக்கடி பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த உண்மையை நானும் மறைச்சிட்டேன். ஆனால் போலீஸை பார்த்து பயந்து ஏதோ உண்மையெல்லாம் வளரிட்டேன். இதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சா பாவம் தமிழ் செல்வி மறுபடியும் நல்லபடியாக வாழ முடியாதுன்றதுக்காக தான் நானே இந்த உண்மையை ஒத்துக்கிட்டேன். இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் வீட்டில் இருக்க தாமரை தான் அப்படின்ற உண்மையை இங்கே ஆறுமுகம் ஆதாரத்தோட எல்லாரும் முன்னாடியும் நிரூபிக்க, இதை கேட்டு சேது மட்டும் இல்லாமல் ராஜாங்கம் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாரு. தப்பே செய்யாத அப்போ தமிழ் செல்வி தான் தப்பு செஞ்சுருக்கான்னு நினச்சி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி நான் தேவையில்லாத வேலையை பண்ணிட்டேனே, நான் செஞ்சது தான் பெரிய தப்பாக போச்சே, பாவம் சேதுவோட வாழ்க்கையில் நானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேனே, சந்தோஷமாக இருந்த சேது இப்போ மனக்கவலையாக இருக்கிறதுக்கு காரணம் நான் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி இங்கே ராஜாங்கம் ரொம்பவே வருத்தப்படுறாரு. இங்கே தமிழ் செல்வி அழுகிறத பார்த்து ராஜாங்கம் தமிழ் செல்வி கிட்ட என்ன பேசுறதுனே தெரியாமல் கை கூப்பி வெறுமனை மன்னிப்பு கேட்டு, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணேன்னு தெரியலம்மா, என் வீட்டோட மருமகனா அது நீ மட்டும்தான், சின்ன மருமகளா மறுபடியும் என் வீட்டுக்கு நீ வருவியா அப்படின்னு கேட்க இங்கே ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வி. சேது முன்னாடியே உண்மை எல்லாமே நிரூபிக்கப்பட்டதால சேதுவுக்கு கோபம் தாங்க முடியல. தப்பே செய்யாத என் பொண்டாட்டி மேலே நானே சந்தேகப்பட்டு அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப வேண்டியதாக போச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் வீட்டில் இருக்க அந்த தாமரை தானே, அவள் எதுக்கு இப்படி பண்ணான்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும் போதே வீட்டுக்கு ரொம்ப கோவமாக போகிறாரு. அங்கே தாமரை ஏற்கனவே ரொம்ப பயத்தில் இருக்காங்க. மாமா என்ன முடிவெடுக்க போகிறாரோ தெரியலையே அப்படின்னு. இங்கே சேது உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வரதை பார்த்து தாமரை என்னாச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை இங்கே மூத்த மாமா தமிழ் செல்வி இனி இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு முடிவு சொன்னதால சேது மாமா ரொம்ப கோவத்தில் மன வருத்தத்தோட வீட்டுக்கு வந்திருப்பாரோ அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது அங்க வீட்டுக்கு போன சேது தாமரை கிட்ட போய் எதுவுமே பேசாம கோவத்துல அங்க பலார் பலார்னு வைக்க இங்க தாமரை ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க. தாமரையோட அம்மா, என்னாச்சு சேது, தேவையில்லாம ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, வாயை மூடுங்க, என் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியில போக காரணமே உங்க பொண்ணு தான், செஞ்சதெல்லாம் இவ, ஆனால் தப்பே செய்யாத மாதிரி எவ்வளோ பெரிய நாடகம் போட்டிருக்கா, தமிழ் செல்வி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு பஞ்சாயத்தில் நிரூபணமாயிருச்சு, மறுபடியும் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு தான் வரப்போறா, உங்கள் பொண்ணும் நீங்களும் வெளியில் போங்க அப்படின்னு கோவத்தில் சேது பஞ்சாயத்தில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி அங்கே ராஜாங்கம் எடுத்த முடிவையும் சொல்ல, இதை கேட்டு ஈஸ்வரி தாமரையோட அம்மானு எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஈஸ்வரி, என்னது மறுபடியும் அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போறாளா, நான் என்னெல்லாம் செஞ்சேன், அவள் இந்த பக்கமே வரக்கூடாது, இந்த வீட்டோட மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு, அப்போ அண்ணன் முடிவெடுத்துட்டாரா, பஞ்சாயத்துலேயே சொல்லிட்டாரா, இங்கே தமிழ் செல்வி மறுபடியும் சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளாக வரப்போறாளா அப்படின்னு கேட்டு ஈஸ்வரி ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் பொண்டாட்டி தமிழ் செல்வியை நான் சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது, யார் என்ன சொன்னாலும் அவன் மேலே நான் பாசமாக இருந்திருக்கணும், வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்க கூடாது, இந்த உண்மை மட்டும் தெரிய வரலனா தமிழ் செல்வி மேலே தான்
தப்பு இருக்குன்னு அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதா சரின்னு நானும் பெரிய தப்பான முடிவில் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகிறாரு சேது. இங்கே பஞ்சாயத்துக்கு போன ராஜாங்கம் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் மருமக தமிழ் செல்வியை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. இதை பார்த்து கண்கலங்கி போய் நிற்கிறாரு சேது. ஆனால் மற்ற எல்லாருமே ரொம்ப கடுப்பில் பார்க்குறாங்க. இங்கே ராஜாங்கம் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சேது தமிழ் செல்வியை ஒன்று சேர்த்து வச்சா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.